சிம்ம ராசி அன்பர்களே, குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு திடீர்னு, அதாவது இந்த மே மாதம் எப்படி வெயில் சுட்டெரிக்குதோ, வெளியிலே போக முடியல, வெளியில் தலகாட்ட முடியல, தப்பி தவறி வாசலில் போய் நின்றுட்டோம்னா நம்ம கதி அதோ கதி தான் அப்படிங்கிற மாதிரி, வெளியிலே போக முடியல அப்படி பயந்து சுருண்டு உக்காந்துருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, வெளியில் போனால் கடங்காரம் பிடிச்சி பாடும், இல்லை தேவையில்லாத சண்டை வந்துடுமோ, குடும்பத்தில் சண்டை வந்துடுமோ, ஏதாவது வாயை திறந்து பேசினா அதில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, இதெல்லாம் யோசிக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே. எவ்வளவோ பெரிய தலைவர்கள் இந்த சிம்ம ராசியில், எவ்வளவோ பெரிய தலைவர்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய முழு திறமை, முழு சாமர்த்தியத்தையும் பயன்படுத்தி கால நேரத்தை ஜெயிக்க முடியாமல் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. கால நேரம்தான் ஜெயிக்கும்னு நேரம் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு தெரிந்து எத்தனையோ அரசியல் தலைவர்கள், ஒரு மிகப்பெரிய மனிதர்கள், மடாதிபதிகளாக இருக்கலாம், அல்ல ஆன்மீக பெரியவர்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அவங்களாம் அப்படி ஒரு கண் அசைச்சானாக்கா ஒரு கோடி பேர் 2 கோடி பேர் ஒரே நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை செஞ்சு முடிப்பாங்க. அப்பேற்பட்ட தலைவர்கள் எல்லாம் கூட சுருங்கி மடக்கி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க, வாழெல்லாம் சுருட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. கால நேரம் சரியில்லை. சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் மிகப்பெரிய ராஜாவாக இருக்கலாம், சக்கரவர்த்தியாக இருக்கலாம், அல்லது அந்த ராஜாவுக்கே நீங்கள் பிள்ளையாக இருக்கலாம், பெரிய குடும்பமாக இருக்கலாம், அல்லது ஏழை குடும்பமாக இருக்கலாம், ஏழை விவசாயியாக இருக்கலாம், பாமர குடும்பமாக இருக்கலாம், வேலைக்கு போக குடும்பமாக இருக்கலாம், சிறு தொழில் செய்யக்கூடிய குடும்பமாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், மாதம் ஒரு 20,000 30,000 50,000 70,000 சம்பாதிக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம், அதுக்கு மேலே மாதம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய சிம்மராசியாக இருக்கலாம், அல்லது சிறு தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒரு ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், சிம்ம ராசி என்பர்களே, கால நேரம் சரியில்லை என்பது என்னை விட உங்களுக்கு அனுபவத்தில் தெரியும். எந்த நல்லது எல்லாம் நீங்கள் செய்யணும்னு, முன்னிருந்து செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க. நீங்கள் யாரை காப்பாற்ற போகிறீங்களோ அந்த காப்பாற்ற போகிறவனே உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். இதுதான் பேட் டைம் அப்படிங்கிறது. அப்போ சிம்மராசி நேயர்களே, உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. மெயினாக உங்கள் ஹெல்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். நீங்கள் ரொம்ப முக்கியம் குடும்பத்துக்கு. நீங்கள் தான் குடும்பத்துக்கு அடையாளம். நீங்கள் இல்லைன்னா குடும்பமே இல்லை. உங்களை நம்பித்தான், உங்கள் குடும்பம்னுட்ட எல்லாரும் உங்களை நம்பி தான் இருக்காங்க. அப்போ சிம்ம ராசி என்பர்களே, உடல்நிலை ஆரோக்கியம் முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் ஆயுள் பாவம். ஆயுள் பாவம் ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் இருப்பது, கேன்சர் போன்ற விஷயங்கள் இருப்பது, அல்லது ஏனைய நோய்கள், உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் அதிகமான கவனம் செலுத்துங்க. வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டும். ஆஸ்பத்திரி செலவு பண்ணுங்க, தப்பு கிடையாது. சுப விரயங்களாக மாறும். ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குவது, அல்லது ஒரு ஃப்ளாட் வாங்குறது, அதுக்கு மேலே லோன் போடுறது, இஎம்ஐ கட்டுறது, கடன், வீண் கடன் மட்டும் வாங்காதீங்க, கிரெடிட் கார்டு வாங்காதீங்க. அதை சுப விரயமாக மாற்றுங்க. அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஹேண்டு காராவது வாங்குங்க. சுப விரயங்களாக வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, லோன் போடுறது, ஃப்ளாட்ஸ் வாங்கிறது, பிளாட்டு வாங்கிறது, திருமணம் செய்வது, வீட்டில் ஏதேனும் விசேஷங்கள் செய்வது, இப்படி சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லாட்டி அந்த பணம் வீணாக ஆஸ்பத்திரிக்கு போவோம், இல்லை எங்கேயாவது கொடுத்து ஏமாறுவீங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரே வரியில் உங்களுக்கு நான் ஒரு நல்லது சொல்கிறேன். சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் ஒரு பரிகார ராசியாக அமைந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு பரிகார ராசி.
பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், நான் சொல்கிற மாதிரி நல்லா ஜம்முன்னு 1 லட்சமோ 1 கோடியோ மந்திர ஜபம் செய்து, நல்லா அந்தணர்களை கொண்டு ஒரு மந்திர ஜபம் செய்து, அந்த ஜபத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தசாம்ச ஹோமம் செய்வீர்களேயானால், அந்த அளவுக்கு உங்களால் செய்ய முடியல, எளிமையாக பரிகாரங்கள். அப்போ சிம்ம ராசி அன்பர்களே, பரிகாரம் கை கொடுக்கும். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், நல்லபடியாக நிம்மதியாக இருக்கணும்னு சொன்னால், சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால், பரிகாரங்கள் கை கொடுக்கும். சிம்ம ராசி அன்பர்களே.